அன்பு மாணவர்களே, வாருங்கள். உலகம் முழுவதும் நடக்கும் சில சுவாரஸ்யமான அறிவியல் கண்டுபிடிப்புகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம். தூக்கத்தை பற்றி ஆராயும் விஞ்ஞானிகள், எலிகளின் மூளையில் ஒரு குறிப்பிட்ட செல் கூட்டத்தை கண்டுபிடித்துள்ளனர். இந்த கண்டுபிடிப்பு நாம் ஏன் தூக்கம் இல்லாத பிறகு நீண்ட நேரம் மற்றும் ஆழமாக தூங்குகிறோம் என்பதை விளக்க உதவும். தூக்கமின்மை நமது மூளையை மாற்றி அதிகமாக சாப்பிடத் தூண்டி உடல் எடை அதிகரிக்க வழிவகுக்கும் என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன. மேலும் வயதாவதை தடுக்கும் ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகள் ஒரு இயற்கையான பசையை கண்டுபிடித்துள்ளனர். இது நமது மூளை செல்களில் சேதமடைந்த TNUA-வை சரிசெய்யும் திறன் கொண்டது. இதன் மூலம் பார்கின்சன் மற்றும் அல்சைமர் போன்ற நோய்களுக்கு நீண்ட கால தீர்வுகள் கிடைக்கலாம். இந்த கண்டுபிடிப்புகள் அனைத்தும் தூக்கம், மன அழுத்தம் மற்றும் மூளை தொடர்பான நோய்களைப் பற்றி நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகின்றன. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இரத்த ஆய்வு நிறுவனம் எஃப்எஸ் ஒரு புதிய இரத்த வகையை கண்டுபிடித்துள்ளது. இதில் குவாடனோ பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த புதிய இரத்த வகைக்கு குவாடா நெகட்டிவ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட 48வது இரத்த வகையாகும். தற்போது இந்த மிக அரிதான இரத்த வகை இந்த பெண்ணிடம் மட்டுமே இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த கண்டுபிடிப்பு இரத்தவியல் துறையில் 50 ஆண்டுகளாக இருந்த ஒரு புதிரை விடுவித்துள்ளது. இரத்த தானம் மற்றும் இரத்தம் ஏற்றும்போது சரியான வகையை பொருத்துவதற்கு இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. வெர்டெக்ஸ் பார்மாசூட்டிகல்ஸ் என்ற நிறுவனம் ஸ்டெம் செல்களில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு புதிய சிகிச்சையை சோதித்து வருகிறது. இதற்கு ஜிமிஸ்லீசில் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த சிகிச்சை டைப் 1 நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த முடியாத 12 பெரியவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த சிகிச்சைக்குப் பிறகு அவர்கள் உடலில் இயற்கையாகவே இன்சுலின் சுரக்கத் தொடங்கியது. ஓராண்டுக்குப் பிறகு ஊசி மூலம் இன்சுலின் போடுவதை அவர்கள் சராசரியாக 92% குறைத்துக் கொண்டனர். 10 பேருக்கு இன்சுலின் ஊசியே தேவைப்படவில்லை. இந்த ஆய்வின் போது ஏற்பட்ட சில பக்கவிளைவுகள் இதுபோன்ற சிகிச்சைகளில் எதிர்பார்க்கப்பட்டவையே. இந்த ஆய்வில் மேலும் பலரைச் சேர்த்து 2026ஆம் ஆண்டில் இந்த சிகிச்சைக்கு அரசு அனுமதியை பெற வெர்டெக்ஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் FDA ஒரு புதிய தடையை விதித்துள்ளது. இதன்படி அமெரிக்க குடிமக்களின் உயிருள்ள செல்களை சீனா போன்ற சில நாடுகளுக்கு அனுப்பி மரபணு மாற்றம் செய்து மீண்டும் நோயாளிகளுக்கு செலுத்தும் மருத்துவ பரிசோதனைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இது தேசிய பாதுகாப்பு மற்றும் உயிரியல் நெறிமுறைகள் தொடர்பான கவலைகளால் எடுக்கப்பட்ட முடிவு. சீனாவைச் சேர்ந்தவர்கள் வைரஸ்கள் மற்றும் விவசாயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பூஞ்சை போன்ற உயிரியல் பொருட்களை அமெரிக்காவிற்குள் கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சீனா குறிப்பிட்ட இனக்குழுக்களை தாக்கும் உயிரியல் ஆயுதங்களை உருவாக்கி வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே அத்தகைய நாடுகளுக்கு நமது மரபணு பொருட்களை அனுப்புவதில் உள்ள அபாயங்கள் குறித்து அரசு கவலை கொண்டுள்ளது. கடல்சார் உயிரியலாளர்கள் இதற்கு முன் அறிந்திராத 3 புதிய வகை கடல் சிலந்திகளை கண்டுபிடித்துள்ளனர். இந்த சிலந்திகள் மீத்தேன் வாயுவை உண்டு வாழ்கின்றன. விலங்குகளில் இப்படி ஒரு குணம் கண்டுபிடிக்கப்படுவது இதுவே முதல் முறை. அரிசி மணியை விட பெரியதாக இல்லாத இந்த உயிரினங்கள் கலிபோர்னியா மற்றும் அலாஸ்கா கடற்கரையில் கடலுக்கு அடியில் 600 முதல் 1200 மீட்டர் ஆழத்தில் மீத்தேன் கசிவுகள் உள்ள இடங்களில் சேகரிக்கப்பட்டன. இந்த சிலந்திகள் தங்கள் உடலின் மீது மீத்தேனை ஆக்சிஜனேற்றம் செய்யும் பாக்டீரியாக்களை அடர்த்தியாக வளர்க்கின்றன. பிறகு அந்த பாக்டீரியாக்களை மேய்ந்து தங்களுக்கு தேவையான ஆற்றலை பெறுகின்றன. இந்த சிலந்திகள் கடலடியில் இருந்து மீத்தேன் வாயு வளிமண்டலத்தில் கலப்பதை குறைக்கும் ஒரு உயிரியல் வடிகட்டியாக செயல்படக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். வேராசி ரூபின் வானாய்வகம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய பணியை தொடங்க உள்ளது. இது தென் திசை இரவு வானத்தை ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் ஒருமுறை ஆய்வு செய்யும். இதன் மூலம்
டார்க் மேட்டர் மற்றும் அனுமானிக்கப்பட்ட பிளானட் 9 போன்ற பிரபஞ்சத்தின் மர்மங்களுக்கு விடை காண முயலும். இதற்கிடையில் நாசாவின் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய வரைபடத்தை உருவாக்கியுள்ளது. இதில் சுமார் 800,000 விண்மீன் திரள்கள் காட்டப்பட்டுள்ளன. அவை 13.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையவை. மேலும் இந்த தொலைநோக்கி ஐன்ஸ்டீன் வலயம், ஸ்டீபன்ஸ் குயின்டெட் எனப்படும் விண்மீன் கூட்டங்கள் மற்றும் சனி, வியாழன், நெப்டியூன் போன்ற கோள்களின் விரிவான படங்களையும் எடுத்துள்ளது. ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கியும் தனது பங்கிற்கு மதிப்புமிக்க படங்களை அனுப்பி வருகிறது. இந்த முன்னேற்றங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தின் அமைப்பு, நட்சத்திர உருவாக்கம் மற்றும் கோள்கள் பற்றி நாம் மேலும் அறிய உதவும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன்.